இந்த பிசிபி வந்து ப்ளூ ஸ்டார் இன்வெர்டர் பிசிபி. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா E6 எரரு. நம்ம போர்ட் பிசிபி ஆன் பண்ணியிருக்கோம், 24 டிகிரியில் வச்சுருக்கேன். அவுடோர் போர்டு வந்து ஆன் ஆகலை. சரிங்களா, அவுடோர் போர்டு ஆன் இல்லை. பவர் ஆஃப் பண்ணிவிட்டு வோல்டேஜ், பேசிக் வோல்டேஜ் செக் பண்ணுறோம். பேசிக்காக மீட்டரை ஏசியில் செட் பண்ணிக்கின்னு ஏசி வோல்டேஜ் வரதான் பார்க்கும். ஏசி வோல்டேஜ் 213 வருது. டிசியில் செட் பண்ணிக்கலாம். டிசியில் செட் பண்ணிட்டு டயோடு ஆனில் பார்க்கலாம். 282 வருது. 282 வருது டிசி வோல்டேஜ். அடுத்தது அங்கேருந்து பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேயும் வருது. ஒரு 283 வருது, 284, 83. அங்கேருந்து பார்க்குறோம். அடுத்த செக்ஷனுக்கு வோல்டேஜ் வருதான்னு சொல்லிட்டு அங்கேயும் போகுது. ப்ராப்ளம் இது அதெல்லாம் மாற்றி வச்சு செக் பண்ணின்னு இருக்கேன். சாரி, கரெக்டாக வச்சு இது பண்ண சொல்ல வந்துடுவாங்க. மிஸ்டம் வோல்டேஜ் கரெக்டாக வருது. அடுத்து வந்து கப்ளர் சைடு பார்க்கலாம். கப்ளரில் வந்து கப்ளர் ஃபீட்பேக் வருது. நம்மளாம் ஃபீட்பேக் வருது. இந்த சைடும் கரெக்டாக இருக்குது. E6 எரர் வந்துடுச்சு. பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் பல்ப் மூலமா. டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பேசிக்காக எங்கெங்கே செக் பண்ண சொல்லி செக் பண்ணலாம். மீட்டை வந்து கண்டினியூட்டி மோடில் செட் பண்ணிக்கின்னு செக் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஹை சைடு வந்துச்சு, லோ சைடு தான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு லோ சைடு வந்து செக் பண்ணுறோம். லோ சைடு கரெக்டாக இருக்குது. MC போகிற லைனு. அடுத்தது டயோடை செக் பண்ணலாம். டயோடு கரெக்டாக இருக்குது. ஒரு டயோடாக போகலாம். அடுத்த டயோடு கரெக்டாக இருக்குது. அடுத்த டயோடும் கரெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த டயோடும் கரெக்டாக இருக்குது. இந்த டயோடும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது இன்னும் ஒரு டயோடு இருக்குது. அந்த டயோடு மட்டும் பார்த்துடலாம். அந்த டயோடு செக் பண்ண சொல்ல பஜர் அடிக்குது. இந்த சைடு திருப்பி வைக்க சொல்ல பஜர் அடிக்குது. டயோடு ஷார்ட்டு. சரிங்களா, டயோடு ஷார்ட்டு. டயோடு லைன் தான் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி காமிக்குது. நம்ம டயோடை ரிமூவ் பண்ணிட்டு ஷார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் வச்சு எடுத்துடலாம். சால்ட்ரிங் வச்சு ஹீட் பண்ணி அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். அந்த டயோடை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். டயோடு இதுதான் அந்த டயோடு. அதுக்கு ஓரமாக வச்சுட்டு
பஜர் அடிக்குதான்னு பார்க்கலாம். பஜர் அடிக்குது. சரி, டயோடு செக் பண்ணலாம். டயோடு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒன்ஸ் எல்லா டயோடும் செக் பண்ணுறேன், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. க்ளீன் பண்ணுறது ட்ராக் எங்கே போகுதுன்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்காக அதை க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டயோடெல்லாம் செக் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒன்ஸு. நாலு டயோடுமே கரெக்டாக இருக்குது. சரிங்களா? 15 வோல்ட்டு லைன் வந்து ஷார்ட்டு, 4 வோல்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஐசி ஒன்று பார்க்குறேன், அந்த ஐசியும் கரெக்டாக தான் இருக்குது. சரி, இப்போ வந்து 15 வோல்ட் லைனை வந்து ட்ரேஸ் பண்ணலாம். 15 வோல்ட்டு வந்து ட்ரேஸ் பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணோன்னாக்கா இந்த பின்னுக்கு வருது. அங்கேருந்து ஒரு ஜம்பர் போடுறாங்க. அந்த ஜம்பரில் இருந்து அப்படியே லெஃப்ட்லேயே போய் கேட் டிரைவர் ஐசிக்காக போகுது அந்த ட்ராக்கு. கேட் டிரைவர் ஐசியை போயிட்டு அங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. பஜர் அடிக்குது. பஜர் அடிக்குது. நம்ம கேட் டிரைவர் ஐசி பார்க்கலாம். கேட் டிரைவர் ஐசியும் வந்து பஜர் அடிக்கு. கேட் டிரைவர் ஐசியும் அடிக்குது. அதனால் இங்கேருந்து தான் போகுது. கேட் டிரைவர் ஐசி ஃபால்ட்டாக இருக்கலாம். அதனால் ஒன்ஸ் கேட் டிரைவர் ஐசியை கழட்டிட்டு பஜர் அடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சால்ட்ரிங் வச்சு ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணி அதை வந்து எடுத்துடலாம் வெளியே. லெட் அப்ளை பண்ணி எடுத்துகிறேன். அந்த ஐசி எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த இடத்த பஜர் அடிக்கான்னு சொல்லிட்டு பஜரில் செக் பண்ணிடலாம். ஷார்ட் இல்லை, ஷார்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ கேட் டிரைவர் ஐசி தான் ஃபால்ட்டு. இப்போ வந்து நியூ கேட் டிரைவர் ஐசி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். அது க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயும் பஜர் அடிக்கலை. கேட் டிரைவர் ஐசி எடுத்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். நியூ ஐசி இப்போ க்ளீன் பண்ணலாம். அந்த இடத்த இருக்கிற லெட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு எதுக்குனாக்கா இதிலேருந்து ஒன்றோட பின் வந்து டச் ஆச்சுனாக்கா அது எதனா ப்ராப்ளம் கொண்டு வந்துடும். அதனால் அந்த இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கேட் டிரைவர் ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ அந்த இருக்கிற டையோடை எடுத்துகிட்டு அதே இடத்துல வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது டையோடு வந்து ஷார்ட்டு கிடையாது, நம்மளுக்கு கேட் டிரைவர் ஐசி தான் ஷார்ட்டு. அதனால் அதை வந்து அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐசி நம்பர் பார்க்கறதுக்காக ஐசி மேலே வந்து க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். நம்பர் தெரியலை, அதனால தான். வெளிச்சத்தில் வச்சு பார்த்தாக்கா தெரியாது. வெளிச்சத்தில் வச்சு பார்த்துட்டு ஐசி எடுத்துகிட்டு பார்க்குறேன். ஐசி எடுத்தாச்சு. இப்போ காமிக்கிற பாருங்க, இதுதான் நியூ ஐசி. அந்த நியூ ஐசி வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓல்டு ஐசி பாருங்கள், ஓல்டு ஐசி காமிக்கிறேன், நியூ ஐசி பாருங்கள். இது வந்து ஓல்டு ஐசி, இது வந்து நியூ ஐசி. நியூ ஐசி இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். வச்சுட்டு சால்ட்ரிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன்.
ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐசி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டஸ்ட்டு எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஐசி க்ளீன் பண்ணி வைப் பண்ணியாச்சு. டயோட் சைடையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னாக்கா பிசிபி ஆன் பண்ணுறது தான் வேலை. பிசிபி இருந்த மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒயர்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பிசிபி ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணுறோம். ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். 15 வோல்ட்டு லைன் ஷார்ட்னால நம்மளுக்கு வந்து பவர் வராமல் இருந்தது. நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு. எல்இடி பிளிங்க் ஆகி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ரிலே ஆன் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கம்ப்ரஸர் டச் பண்ணுறேன். கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். கம்ப்ரஸர் டெஸ்டிங் போயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. என்னன்னாக்கா ஆஃப் பண்ணிவிட்டு பவர் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கோட்டிங் வந்து கொடுத்துடலாம். ஒரிஜினாலிட்டி கோட்டிங் மாதிரி. ஸ்ப்ரே எடுத்து அடிக்க வேண்டியது தான். அந்த எந்த இடம்னா சால்ட்ரிங் பண்ண இடம் மட்டும். அந்த டயோடு ஆண்டியும் அந்த ஐசி ஆண்டியும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்ப்ரே அடித்து இது பண்ணுறோம். அடித்து முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்பையும் எடுத்து அட்டாச் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். ஒரிஜினாலிட்டி மாரி வந்துட்டு இருக்கும். இதுதான் அந்த கிளிப்பு. மேலே மின்னுது பாருங்கள் கிளிட்டரிங்க. இல்லை அது சால்ட்ரிங் வச்ச இடம் வந்து மேலே மின்னாது இல்லை. நார்மல் டைமில் நான் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். ஒரிஜினாலிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடித்த எல்லாம்
பிசிபி ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி கம்ப்ரஸர் ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். வேறு எதுவும் வரலை. சிக்னல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிகேஷன் ஆகுது, கரெக்டாக ஆகுது கம்யூனிகேஷன்.